ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ரெகபோத் அருள்மணி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த் ட்ரிங்க் நம்ம வந்து செய்ய போகிறோம். அது எதுலன்னா, முருங்கைத்தலை. அந்த முருங்கைத்தலையில் சூப்பு. அதுதான் எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த முருங்கைத்தலையை பறித்து அந்த முருங்கைத்தலை சூப் செய்கிறதுக்கு அந்த காம்பு தலையோடு போடலான்றாங்க. இன்னும் நிறையா முருங்கைத்தலையில் நிறைய ஸ்பெஷல்லாம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, முருங்கைத்தலையில் முருங்கை நட்டான் வெறுங்கையோடு போவான் அப்படின்ட்டுருக்கு. அதாவது குச்சிக்கோல்லாம் ஊனாமல் 80 வயசுலேயும் குச்சிலாம் ஊனாமல் 100 வயசுலேயும் குச்சிலாம் ஊனாமல் நடந்து போயிருக்காங்க. இந்த முருங்கைத்தலையில் அவ்வளோ சத்தும் அவ்வளோ தெம்பு இருக்குது. இன்றைக்கி முருங்கைத்தலை சூப் எப்படி செய்கிறதுட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு என்னென்னா, மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் அவங்க அருள்மணி பேசுகிறேன், ரெகபோத் ஒர்க் ஷாப். இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முருங்கைத்தலையில் ஒரு வெஜிடபிள் சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம முதலாவது அடுப்பில் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி இருக்குது. இதுக்கு சேர்க்கக்கூடிய பொருள்னு பார்த்திங்கன்னா, முருங்கை இலை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு, பூண்டு ஒரு 10 பல், சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா என்ன பண்ணுவாங்க, அதேமாதிரி தேவையான அளவு உப்பு. இதை சேர்த்து அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ செய்ய போகிறாங்க. நம்ம செஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டு நம்ம சொல்லுவோம். பாருங்கள் மக்களே, ஒன்று ஒன்றா இப்படி என்ன பண்ணணும், போடணும். நம்ம வீட்டில் இருக்கிற நபருக்கு தகுந்தாப்பில் நம்ம தண்ணி வச்சுக்கலாம். அது நம்ம விருப்பம். அது பார்த்திங்கன்னா, அப்படியா கொதிச்சோம். நம்ம தயார் பண்ண முருங்கைக்கீரை சூப்பு ரெடி. இப்போ இப்படி தான் நம்ம வச்சுருந்தோம். அந்த சூப்பை வந்து நம்ம வந்து தயார் பண்ணியாச்சு. இதுதான் சூப்பு. இந்த பிள்ளைங்களுக்கு காலங்காத்தால் ஒரு மாதத்தில் ஒரு 2 முறை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இந்த எலும்புகளுக்கு இந்த முருங்கைக்கீரை வந்து அந்த சூப்பு வந்து ரொம்ப சத்து. எத்தனையோ நம்ம ஹெல்த் ட்ரிங்க்லாம் பண்ணுறோம். ஆனால் இது கூட இதையும் நீங்கள் வந்து முருங்கைக்கீரை சேர்த்து நீங்கள் இந்த சூப் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, அது ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். பிள்ளைங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய், காட் பிளஸ் யூ ஆல்.